தூத்துக்குடியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து மு.க.ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அந்த காட்சியை நேரலையில் பார்க்கலாம். உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருகிற 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலை ஒட்டி 22 இடங்களில், ஆனால் குறிப்பாக வருகிற 18ஆம் தேதி 18 இடங்களில் சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல்கள் நடைபெறவிருக்கிறது. அந்த 18இல் ஒன்றாக விளாத்திக்குளம். ஆக இந்த 2 தேர்தல்களில் நீங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய தூத்துக்குடி நாடாளுமன்றத்தினுடைய கழக வேட்பாளராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அதேபோல் விளாத்திக்குளம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து வெற்றியை ஈட்டி தந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். நான் உங்களை தேடி, உங்களை நாடி, உங்களிடம் ஓடி உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். ஆக ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ தேர்தலுக்காக மட்டும் வந்து போகக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. என்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள், என்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக வாதாடக்கூடியவர்கள், ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் இரண்டையும் ஒன்றாக கருதி நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தொண்டன் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறைத்திட முடியாது. ஆகவே அந்த உணர்வோடு, அந்த உரிமையோடு உங்களிடத்தில் நான் உதயசூரியனுக்கு ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லாமல் நடைபெறுகிற முதல் தேர்தல் நமக்கு கிடைத்திருக்கிறது. நினைத்து பார்க்கிறேன், தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் இந்நேரம் இருந்திருப்பார், இந்த மேடையிலே வந்து நின்றிருப்பார். உங்களிடத்தில் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டிருப்பார். தங்கை கனிமொழி அவர்களையும் ஜெயக்குமார் அவர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டிருப்பார். உரையினை தொடங்குவதற்கு முன்னால் மேடையில் இருக்கக்கூடிய முன்னோடிகளை, பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களை, இங்கு இருக்கக்கூடிய நண்பர்களை ஒவ்வொருவரையாக பெயர் சொல்லி அவர்கள் அத்தனை பேரையும் விழித்துவிட்டு கடைசியாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய உங்களை பார்த்து கரகர அந்த காந்த குரலில் என் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே என்று உங்களை அழைத்திருப்பார். ஆக இன்றைக்கு அவர் இல்லை. இயற்கை அவரை நம்மிடமிருந்து பிரித்திருக்கிறது. ஆக அவர் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய சார்பில், அவருடைய மகனாக நான் உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். நீங்கள் அதை உணர்ந்து உதயசூரியனுக்கு ஆதரவினை தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து நாம் போர் தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரே ஒரு முறை ஒரே நேரத்தில்
மூச்சு விட்டாலே போதும் பிரிட்டிஷ்காரர்கள் விரட்டப்படுவார்கள் என்று சொன்ன கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் பிறந்த மண்ணுக்கு உங்களை சந்தித்து வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். கடந்த 20ஆம் தேதியிலிருந்து என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் தொடங்கி அதிலே குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த அந்த மண்ணிலிருந்து திருவாரூரிலிருந்து என்னுடைய பயணத்தை தொடர்ந்து இன்றைக்கு கலைஞருடைய மகள் போட்டியிடக்கூடிய தூத்துக்குடிக்கு நான் வந்திருக்கிறேன். அனைத்து தொகுதிகளில் நான் பேசுகிற நேரத்தில் உதயசூரியன் சின்னத்தில் யார் போட்டியிட்டாலும் அவர்கள் அத்தனை பேரும் கலைஞருடைய பிள்ளைகள் தான் என்று நான் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது கலைஞருடைய பிள்ளையே தூத்துக்குடியில இன்றைக்கு நிற்கிறார். கனிமொழி போட்டியிடுகிறார். கனிமொழியை நான் அறிமுகம் செய்கிற போது கலைஞர் அவர்களை அறிமுகம் செய்வது அது பொருத்தமாக இருக்கும். கனிமொழியை நான் அறிமுகம் செய்கிற போது என்னை நானே உங்களிடத்தில் அறிமுகம் செய்வதாகத்தான் அது பொருள் படிந்துடும். தூத்துக்குடி நாடாளுமன்றத்தினுடைய நம்முடைய வேட்பாளராக உங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக அவர் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்வதை விட உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். ஆக அவர் போட்டியிடுகிறார் என்று சொன்னால் கலைஞரே போட்டியிடுகிறார். ஏன் நானே போட்டியிடுகிறேன். அதை உணர்ந்து நீங்கள் ஆதரவு தந்திட வேண்டும். கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் என்பதற்கேற்ப நம்முடைய கலைஞருடைய மகள், அதாவது என்னுடைய தந்தை கலைஞருடைய மகள் கவிதை எழுதுவார் என்பது மட்டுமல்ல, அது ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்றல்ல. கவிஞராக, எழுத்தாளராக, பத்திரிகையாளராக, பேச்சாளராக, இப்படி படிப்படியாக ஒவ்வொரு துறையிலும் தனக்கென ஒரு முத்திரையை பதித்து இன்றைக்கு ஒரு சிறப்புக்குரிய இடத்தை பெற்றவராக அவர் வளர்ந்து வந்திருக்கிறார். இவை அனைத்தையும் தாண்டி சமூக போராளியாகவும் வளர்ந்திருக்கிறார். இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பார்லிமெண்ட் டைகர் என்ற பட்டத்தை நம்முடைய கனிமொழி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆக பார்லிமெண்ட் டைகராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் தூத்துக்குடிக்கு உங்களுக்கு ஒரு டைகராக அவர் கிடைத்திருக்கிறார். 2007ஆம் ஆண்டு முதல் மாநிலங்களவையிலே பொறுப்பேற்று அவர் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆற்றியிருக்க குறிப்பாக மாநிலங்களவையில் அந்த அவர் ஆற்றியிருக்கக்கூடிய அந்த பணிகளை இங்கு நான் எடுத்து சொன்னால் உள்ளபடிய நேரம் காணாது. இருந்தாலும் சில செய்திகளை தலைப்புச் செய்தி நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். மரண தண்டனை ஒழிப்பு, ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை, நீட் தேர்வில விலக்கு, இந்திய பல்கலைக்கழகங்களில் தலித் மாணவர்கள் பாகுபாட்டோடு நடத்தப்படக்கூடிய அந்த கொடுமை, குலசேகரன் பட்டணத்தில் 2வது செயற்கைக்கோள் இயங்கக்கூடிய தளம் அமைத்தல், மகளிருக்கான இடஒதுக்கீடு, கல்வியில உரிமை பெறக்கூடிய மசோதா, பாலியல் துன்புறத்திற்கு ஆளாக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, தற்கொலைய குற்றமாக்க கூடாது, சமூக நீதி, தமிழக உரிமைகள், தமிழர் நலன், இப்படி ஏராளமான பிரச்சனைகளுக்கு நாடாளுமன்றத்தில் அவர் வாதாடி போராடி அதில் வெற்றி கண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் உங்களுக்கு வேட்பாளராக கிடைத்திருக்கிறார்கள். இவரை விட ஒரு சிறந்த வேட்பாளர் நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது. கலை இலக்கிய அபரிதமான ஒரு உணர்வு கனிமொழிக்கு உண்டு. தமிழ் கலாச்சார பண்பாட்டு விழாக்களை எழுச்சியோடு
எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் அதை நடத்தி காட்டியிருக்கக்கூடியவர். ஏன் பெண் பஞ்சாயத்து தலைவிகளுக்கான அந்த பயிற்சி முகாமை அவர் நடத்தியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணியினுடைய செயலாளராக பொறுப்பேற்று அந்த மகளிர் அணியை சிறப்போடு ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்தி அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் கனிமொழி அவர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு செயலாளரைத்தான் இன்றைக்கு தூத்துக்குடி மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது உங்களோடு சேர்ந்து நானும் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அவரை உருவாக்கி இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் காணக்கூடிய வகையில் அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவரே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் என்பது மத்தியில் மோடி அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது இன்னும் அது தொடர்ந்து ஒரு மாத காலத்திற்குள்ளாக தமிழ்நாட்டிலும் ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகும் என்று, அதில் ஒரு திருத்தம், மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட ஒரு மாதம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நாள் என்பது கூட அதிகம், ஒரே நிமிடம் கூட அது தவறு, ஒரே வினாடி, ஒரே நொடி. ஆகவே அந்த நிலையிலே தான் ஆட்சி மாற்றம் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கு ஆதரவு கேட்கத்தான் நான் உங்களை எல்லாம் தேடி நாடி வந்திருக்கிறேன். இதிலே குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்ன, மற்ற தொகுதி மக்களை விட இந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களாக இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் மிக மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது. காரணம் என்ன? தூத்துக்குடியில் அப்பாவி மக்கள் 13 பேரை துள்ள துடிக்க சுட்டு கொலை செஞ்சிருக்கக்கூடிய அதிமுக, பிஜேபி இந்த கூட்டணிக்கு தண்டனை தர வேண்டும் ஒரு சூழ்நிலை 18ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. நச்சு ஆலையாக மாறிவிட்ட ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அமைதி வழியில் மக்கள் போராடினார்கள். ஆக அந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக கிளர்ந்து எழுந்தது. சட்ட போராட்டத்தை நடத்தினார்கள். இது இன்று நேற்று அல்ல, பல தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. அந்த போராட்டம் கடந்த 2018ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அமைதியான வழியில் மக்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள். கடந்த மே மாதம் 22ஆம் தேதி அன்று தொடங்கப்பட்ட போராட்டம் தொடர்ந்து 100 நாட்கள் நடந்திருக்கிறது. ஆக 100 நாட்களை கடந்து அதற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒன்று மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்க வேண்டும் நிலையில ஒரு பேரணியை நடத்தி இருக்கிறார்கள். அந்த பேரணியிலே பங்கேற்ற சில முக்கியஸ்தர்களை அழைத்து ஆட்சித்தலைவர் அவர்கள் அவர்களிடத்திலே பேசி அந்த மனுவை பெற்றுக்கொண்டு உங்கள் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று சொல்லி அனுப்பியிருந்தால் இந்த கொடுமை நடந்திருக்குமா? தூத்துக்குடியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம்.